இத பாருமா, இது ஓகேவா? இது ரொம்ப அழகா இருக்கேம்மா. சூப்பர். யாராமா? என்னம்மா இது? நீங்க பயப்படாதீங்க, அவன் என்ன பண்ணிட போறான்? அது சரி. இதோ பார் கார்த்திக், உள்ளூர் புரோக்கர்லாம் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. நான் கூடலூர்ல இருந்து சாரை வர வச்சிருக்கேன். அவரோட வேலையை கொஞ்சம் ஒழுங்கா செய்ய விட. இதாம்மா. போட்டோ மட்டும் போதும். ஜாதகம்லாம் பார்த்தா இவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அண்ணா, ஒரு 3000 rupees கூட. அதுல 4000 இருக்கு. இந்தாங்க, வந்து போன செலவுக்கு வச்சுக்கோங்க. இன்னும் பெட்டரா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள்ள, நம்ம பிசினஸோட இவன் பிசினஸ் பரவாயில்ல மாதிரி இருக்கு. இனிமே உன்னை ஸ்கூல் பக்கம் பார்த்தேன். எனக்கு இதுல யாரையும் பிடிக்கல. இப்படி மொட்டையெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. பாயிண்ட் பை பாயிண்ட் காரணம் சொல்லு. எந்த மாதிரி வேணும்னு தெளிவா சொல்லு. நீ சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன்கிட்ட பேச முடியாது வித்யாகுட்டி. மாப்பிள்ள, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கே உனக்கு கல்யாணம் நடந்தால் வர்ற உன் தங்கச்சியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாளான்னு உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுறிய. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. நமக்கு தங்கச்சி தான் முக்கியம். இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? எனக்காக இவன் வாழ்க்கையே தியாகம் பண்றானா? பாசம்லாம் இருக்கு, ஓகே. ஆனா அவ்வளோ பெரிய நல்லவன் இல்லையே இவன். எங்கேயோ லாஜிக் கிடைக்குது. அண்ணா. வித்யாகுட்டி, யாருமா அந்த அங்கிள்? சாரி அண்ணா, உன்னை கேட்காம கூட்டிட்டு வந்துட்டேன். இவர் ஒரு மேரேஜ் புரோக்கர். உனக்காக இதை பண்றதுக்கு நம்ம வீட்டுல யாரும் இல்லைல்ல. இருக்க ஒரே ஃப்ரெண்டும் வந்தோமா தின்னோமான்னு இருக்கான். ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் பார்த்து பேசுண்ணா. இதில் 20 போட்டோ இருக்குது சார். எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து செலக்ஷன் பண்ணி வைங்க சார். இது ஓகே. இதுவும் ஓகே. ஓகே மாப்பிள்ள, அதை கழிச்சிடலாமே. கொஞ்சம் சுமாரா இல்லை? சும்மாறா, யாரு நம்மளை கழிப்பாங்கன்னு தெரியாதுல்ல. வாழ்க்கைக்கு அழகோட குணம் தான் முக்கியம். கரெக்ட். நான் எனக்கு ஒரு ஒய்ஃபை மட்டும் தேடலை, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல அம்மாவையும் தேடுறேன். இது எல்லாம் ஓகேங்க சார். உங்களை மாதிரி எல்லா மாப்பிள்ளையும் இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு முடிவு பண்ணிங்க சார். நல்ல சேஞ்சோடு வரேன் சார். இந்த பனிக்கரடியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் சார். நீங்க செலக்ஷன் பண்ண 18 பேர் வீட்டிலேருந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாங்க சார். நீங்கள் மட்டும் இந்த ஃபோட்டோலேருந்து எதாவது ஒரு செலக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சார். கொஞ்சம் பெட்டரா பார்க்கலாம் சார். நீங்க செலக்ஷன் பண்ணுது சார். கல்யாண விஷயங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. இவன் தான் இந்த கல்யாணத்தை கெடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். டேய், இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்திலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் அப்பவே நினைச்சேன், மண்டைய ஆட்டம் போது ஏதோ சொதப்பல் நடக்குன்னு. அன்னையில இருந்து வரிசையா பார்க்காமலே 100 பொண்ணுங்களே வேண்டான்னு சொல்லிட்டான். இப்போ நீ என்னமா சொல்ல வர? சுமாரான ஆப்ஷன் எல்லாம் ஓகேன்னு சொன்னவன் ஒரே வாரத்துல சூப்பரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கான். ஏதோ தப்பு நடந்திருக்குமல. ஒரு கர்மமும் நடக்கல. சாப்பிட்டு போய் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ண. படிக்கிற வயசுல நீ என்னடா வந்த வேலையை பாரு. இல்ல மல, இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கார்த்திக் உனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டான். உண்மையே சொல்லு, அவன் யாரையாவது லவ் பண்றான். லவ் எல்லாம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட பேசி கூட நான் பார்த்ததில்ல. பிரச்சனை வேற எங்கேயோ தான் இருக்கு. ப்ராமிஸ்? அம்மா ப்ராமிஸ்.